வணக்கங்க. நம்ம அனைவரும் ஆயிரங்காலத்து பழமையான கோயில்களுக்கு நிச்சயமாக போய் வரணுங்க. சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலாக இருக்கட்டும், இல்லை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும், இல்லை காஞ்சி காமாட்சியாக இருக்கட்டும், மதுரை அம்மன் மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், இல்லை தஞ்சை பெருவுடையார் கோயிலாக இருக்கட்டும், இந்த கோயிலுக்கு அணைவு போகணுங்க. இந்த கோயில்களுடைய சிலைகளை நம்ம பிரமிச்சு பார்க்கணுங்க. இந்த ரசிப்புத்தன்மை இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். ஒவ்வொரு விஷயங்களும் பாருங்கள், இந்த கையிலே கலைவண்ணம் கண்டான்னு சொல்லிட்டு முன்னோர்கள் பாடின பாட்டு மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் நம்ம ஏதோ ஒன்று டேமேஜ் தூக்கி போட்டுவிடுவோம். ஆனால் இதையும் அந்த கைவண்ணத்தோடு அந்த பாதுகாப்போடு இவ்வளோ செஞ்சு அந்த காட்சிப்படுத்த அந்த தூண்கள்லாம் பாருங்கள், 20 அடி 30 அடி உயர தூண்களுங்க. இந்த ரசிப்பு திரும்பி நிச்சயமாக நம்ம பார்ப்போமே. இதுக்கும் அந்தாண்ட நம்ம பல அயோக்கியத்தனமான வேலைகளையும் இன்னும் சொல்ல போனோன்னா இந்த மனிதனாக பிறந்து எதிர்மறையான விஷயங்களை எதாவது செய்யக்கூடாத எல்லா விஷயமும் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த பாவங்களை போக்கணுன்றதுக்காகலாம் ஒரு தடவை நம்ம அவங்க போய் பார்க்கணுங்க. அப்படி போய் பார்த்தோம்னா தான் மனசுக்கு நிறைவு இருக்கும். நமக்கு முன்னோர்கள் நிறைய புண்ணியங்களை செஞ்சு அந்த கோயில் வளாகங்கள் சொல்ல புண்ணியமாக நிரப்பி வச்சுருக்காங்க. நம்ம பாதம் பட்டாலே அதெல்லாம் கரைஞ்சி நம்மளும் புண்ணியஸ்தர்களாக வளர முடியுங்க. இல்லைம்பா நாங்கள் எல்லாம் இப்போ எப்பயுமே நான் புண்ணியம் தான் பண்ணுவேன், பாவமே பண்ணலாம் கூட டூரிஸ்ட் பிளேஸ்னு போங்க. பண்டைய கால நடைமுறையை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் இதுக்கு முன்னோர்கள் எவ்வளோ விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்க, அதையெல்லாம் காட்சிப்பட்டுருக்கு. முன்னோர்கள் யார், அவங்களுடைய நடைமுறை என்ன, அவங்களுடைய வித்தைகள் எப்படி செஞ்சுருக்காங்க, ஆடை அபகரங்கள்லாம் எப்படி அணிஞ்சிருக்காங்க, இல்லை நடைமுறைகள்லாம் எப்படிலாம் அவங்க ஒரு உன்னதமாக வாழ்ந்துருக்காங்க, இதெல்லாம் காட்சிப்பட்டு இதெல்லாம் நம்ம நிச்சயமாக பார்க்கணும். போனோமா சாமி கும்பிட்டோமா பூஜை பண்ணோமா வந்தது இல்லாமல் இந்த அழகான விஷயங்களெல்லாம் இந்த கோயில் வளாகங்கள் தான் இருக்குது. ஒரு விஷயம் பாருங்கள், எங்கேயோ இருக்கிற மேலைய நாடுகளில் இருந்து எல்லாம் வந்து நம்ம கோயில் வளாகத்தை பார்த்து ரசிக்கிறானே தவிர, ஆனால் நம்ம எல்லாம் தவற விட்டுட்டோங்க. சாமியே இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த பிரிட்டிஷ்காரன் கூட இன்றைக்கி கோயில்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரசிப்பு தன்னுடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறான். நம்மளும் போய் பார்ப்போங்க. வருடத்துக்கு ஒரு தடையாலும் ஒரு கோயிலாலும் பார்ப்போம். மன நிறைவும் நம்ம செஞ்ச பாவங்களை கரைச்சி புண்ணியஸ்தலாக மாறுவோங்க. நன்றிங்க.